மக்களை இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற இங்கே வந்து சரியான மழை பெஞ்சிருக்குங்க. அதான் எப்படி மழை பெஞ்சு நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து December 1. ஸோ வந்து நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து எப்படி மழை பெஞ்சிருக்குன்னு காமிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து எங்கெங்கே தண்ணியெலாம் தேங்கியிருக்கு. ஸோ மழை பெஞ்சு நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்றதான் நம்ம இப்போ காமிக்க போகிறோம். ஸோ வாங்க நசம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து தவளை சத்தம் அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் வீடியோ குவாலிட்டி கரெக்டாக வருமானு தெரியல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சத்தமாக பேச பார்க்குறோம். இல்லைனா வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியும். பார்க்கலாம் இது தவளை சத்தம் வந்து எவ்வளோ இருக்குன்னு. தவளை சத்தம் நெடியுங்க, இங்கே சுத்தமாக தாங்க முடியாது. இங்கே வந்து இந்த இடத்த காட்டுறோம். நேற்றே காய்ச்சி போனால் வந்து ஃபுல்லாக காட்டுறோம். இன்றைக்கி பாருங்கள் செம்ம தவளை சத்தம் வரும். மேபி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சவுண்டை. வீட்டுக்குள்ளே இருந்து தான் காமிச்சோம். ஆனால் இது இன்றைக்கி நம்ம வீட்டு வெளியிலேருந்து ஃபுல்லாக காமிக்க போகிறோம். நாங்கள் இருக்க இடம் வந்து ஒரு காடு மாதிரி ஏரியா. ஸோ வந்து மழை பெஞ்சதுன்னா வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயந்தி வீடு வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் க்ரீன் கலரு. ஓகே, ஜெயந்தி வீடு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் பேரும் ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருக்குது. தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணி. திங்ஸ் 29 டிசம்பர் 29 நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சரியாக காலையில் நைட்டு ஒரு சம்திங் 9 o'clock அப்படின்னா தூரப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போதுலேருந்து மழை ஃபுல்லான மழை. அப்போதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியில் வந்து பார்த்தா சரியான மழை பெஞ்சிச்சு. ஐ திங்க் ஸோ இன்னைக்கு நைட்டு, அதாவது நேற்று நைட்டு அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல் புயல் இருக்குது பார்த்திங்கன்னா அது கரையை கடந்துட்டுருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மழையே கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஓகேவா? ஓகே, அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு காலியான நிலம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே தேங்கிச்சு. பட் ஆனால் குறைஞ்சிருக்கு, வத்திருச்சு மொத்தம். வந்து அங்கே போய் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஓகே மக்கள், இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்குங்க. அப்புறமா இங்கே ஓகே மக்களே இப்போ பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கெல்லாம் தண்ணி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த முள்ளு செடி தாங்க இருக்குது. அந்த முள்ளு செடி ஃபுல்லாக அங்கே வந்து தோப்பு இருக்குது. அங்கே ஒரு தோப்பு, இங்கே ஒரு தோப்பு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பாருங்க பெரிய நேரம் பார்த்தாலே தவளைக்காய் சத்தம் இருக்கும். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா மிச்சப்படி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்கும். ஓகே மக்கள், அங்கேருந்து இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் பெரிய நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணிங்க, சரியான தண்ணி தேங்கியிருக்கு. மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டேன், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக தான் இருக்கும் இங்கெல்லாம். மக்களே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தேங்கி ரோடு மேலேயே. இங்கே வந்து பாருங்கள் ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குங்க. அது வந்து அம்மன் கோயில். இந்த மரம் இருக்குது பாருங்கள், அது வந்து வேப்ப மரம். ஓகேவா? வேப்ப மரம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தேங்கியிருக்கு. பாருங்களேன் இந்த இடம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணி தேங்கியிருக்கு. ஒரு கொஞ்சம் நனையிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் சொன்ன மாதிரியே தண்ணி தேங்கியிருக்கும். ஃபுல்லாக நேற்று காமிச்சிருப்போம் வீடியோவில். அதே மாதிரி நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம சொல்ல வந்துட்டேன். நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கும். அது வந்து எங்களோட பெரிய மிஸ்டேக்கு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த தடவை நம்ம வந்து வீடியோ போடும்போது வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை ஜெயந்தை? அடுத்த தடவை நம்ம கேமராவில் இது பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம கேமராவில் வீடியோ எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக வீடியோ முடிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தூர போடுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் தூர போடுது. ஆமாம் கொஞ்சம் இது பாருங்கள் தெரியுது நினைக்கிறேன், தூர போடுது. மழையாக வந்துடுச்சு. ஓகே வந்து நாங்கள் வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணிருக்கேன். அது வரையும் உங்களை வந்து விட போகுது உங்கள் ஜெயந்த் மற்றும் வைத்தி. பாய்.